தேசிய ஜனநாயக கட்சிகளோட பொதுக்கூட்டம், அதாவது கூட்டணி குறித்து பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல இடத்துல மாபெரும் ஒரு பெரிய கூட்டம் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்டிஏ கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள அறிமுகப்படுத்துற மாதிரியும் முதல் தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராந்தகத்துல எல்லாமே கலந்து கூடி பேசியிருந்தாங்க பொதுக்கூட்டத்தில். அந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திரன் மோடிஜி அவர்களும் கலந்து கொண்டார் அப்படிங்கறத ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் திரு மோடிஜி அவர்கள் பேசினதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அது அப்படியே சொல்ற பாருங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எனதருமை சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவருக்கு தமிழ்ல டப் பண்ணாரு பாரு, வேற லெவலுங்க. இவர் ஒன்னு சொன்னாருன்னா இவர் மூணு சொல்றாரு, அந்த அளவுக்கு டப் பண்ணி இருந்தாரு. ஏதோ ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம். சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், பாத்துக்கலாம். அதாவது இன்றைய தினம், அதாவது என்டிஏ கூட்டணியோட இந்த தேர்தல் பரப்புறது இருக்குல்ல, அதோட இன்றைய பொதுக்குழு கூட்டத்துல சிறப்புமிக்க நாளா அமையுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்த தினமும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தமிழக மக்கள் என் மீது வந்து பாசமழை அதிகமா பொழிஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற போல நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த கூட்டணியை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த கூட்டத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுமி கையில வந்து ஒரு போட்டோ, ஒரு பெண் உருவத்தோட ஒரு போட்டோ வச்சுட்டு ரொம்ப நேரமா மோடிஜின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதை வாட்ச் பண்ண மோடிஜி என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப நேரமா அந்த பெண் குழந்தை வந்து எனது அம்மா உருவப்படத்தை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதை வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்னோட நண்பர்கள் அதை எப்படியாவது என்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துருங்க, அதை கொண்டு வரப்போது அந்த சிறுமியோட பெயர் மற்றும் முகவரியை எழுதி அனுப்புங்க, என்னோட பரிசல் இன்னொரு பதில் கடிதத்தை நான் அவங்களுக்காக அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்பம் போற அளவுக்கு ஒரே கரகோசங்க. எல்லா கேமராவும் சரி, அங்கே இருக்கிற எல்லாருமே டைரக்டா அந்த சிறுமியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு கூர்மையான பார்வையில பார்த்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் தமிழ்நாடு பெண் பாதுகாப்பு, தமிழ்நாடோட வளர்ச்சி, தமிழக மக்களோட முன்னேற்றம், இதெல்லாம் வந்து இன்னும் மேம்படுத்தணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பேசுனதுல ஒரு முக்கியமான ஒரு காமன் பாயிண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா திராவிட ஒழிகள், அவ்வளவுதான். திமுக கட்சியை அகற்றிட்டு நம்ம வரணும், இதை மட்டும்தான் எல்லாருமே ஒரே பாயிண்டா சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே, மோடிஜி எப்பொழுது தமிழ்நாடு வருகை தந்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவாரு அப்படிங்கறத விட இப்ப ஸ்பெஷலா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு, அதாவது 2026ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், அதுவும் பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றேன், சிறப்பான பண்டிகைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே தமிழ்நாட்டில் இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியோட தலைவர், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசியது உண்மையை சிறப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா வாரிசு ஆட்சியை ஒழிக்கணும், எங்கு பார்த்தாலும் ஊழல், குற்றம், லஞ்சம், இது மட்டும்தான் இருக்கு, இதெல்லாத்தையும் வீழ்த்திட்டு எங்களோட என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும், இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அங்க மேடையில் இருக்கிறவங்க இது காமனா சொல்றதுதான், எல்லாருமே அந்த மேடையில் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் காமனா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றதுதான். சரி, அதே மாதிரி என்னதான் அண்ணாமலையை வந்து இப்ப போஸ்டிங்ல இல்ல அப்படின்னாலும் அண்ணாமலை பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்த மக்களோட குரல் வந்து பயங்கரமா கேட்டுது அப்படின்னு தான் சொன்னோம். சற்று வந்து அப்படியே மோடிஜி இப்படி கையை வச்சு திடீர்னு ஷாக்கா இப்படி பார்த்தாருன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சத்தம், அந்த அளவுக்கு அதிகமா பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெருசா இருக்கும், குற்றம் வந்து கம்மியா இருக்கும். ஆனா திராவிட மாடல் ஆட்சியில எல்லா பேஜையும் குற்றம் தான் இருக்க தவிர நல்லதுன்னு ஒண்ணுமே காணும். அந்த அளவுக்கு வந்து ஊழலும் கொடுமைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் சமூக நீதி இன்றி நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான். வெற்றிகரமா எங்களோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியோட ஆசியோட நாங்க இந்த டைம் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருந்தாரு. நெக்ஸ்ட் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர் வந்து பேசினதை பாத்தீங்க அப்படின்னா அரங்கமே அதிர்ந்துருச்சு சொல்லணும். ஏன் அப்படின்னா நாங்க பங்காளிக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் இருக்கதா செய்யும், ஆனா தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாங்க வந்து கூட்டணி சேர்ந்துக்குவோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2021ல அமித்ஷாவோட தலைமையில கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டைம்ல நான் மறுத்துட்டேன். இப்ப நயினார் வந்து கூப்பிட்டாரு, இப்ப பேசினாங்க, ஓகே தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப நாங்க அண்ணன் தம்பியா வந்து இதுல செயல்படுறோம், எங்களுக்கு அந்த பகை வந்து கிடையாது. முன்னாடி இருந்தது,
இப்ப இல்ல, நாங்க வந்து சகோதரர்களா பாடுபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லயும் இதை தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிரஸ் மீட்லயும் சேம் இதே கேள்வி தான் ரிப்பீட் பண்ணாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தோம், இல்லன்னு சொல்லல, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. இப்ப தமிழக மக்களோட நலன் கருதி எங்களோட கூட்டணி அமைச்சு அதுக்கு எங்க கட்சியோட உறுப்பினர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். தமிழக மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கணும். திராவிட மாடல் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஊழல், கொலை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா போயிட்டு இருக்கு. எங்களோட ஆட்சியில அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவோம், அதுவும் அண்ணன் தம்பி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாரு. அதுல அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அரங்கமே எதிர்ந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னதும் போது அவரோட முகத்துல ஒரு புன்னகையை பார்க்கணுமே, வேற லெவலுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அன்புமணி ராமதாஸ், அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசியது வந்து பாத்தீங்கன்னா டபுள் லாங்குவேஜ்ல நீ டிரான்ஸ்லேட், அதாவது மோடிஜி பேசினப்ப தமிழ்ல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாருல, தமிழ்ல பேசுறவர்களுக்கு அவருக்கு மோடிக்கு தெரியணும்ல என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்ல அந்த இடத்துல. ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் என்ன தான் பக்கத்துல உட்காந்துருந்தாலும் சொல்ல முடியும், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்கேன், நான் இருக்கிறது தனியா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸோட பேச்சு இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசிட்டாரு, அதுல எந்த மாற்றம் இல்லை. எடுத்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா ஊழல் ஆட்சி, கொலை குற்றம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிச்சிட்டு எங்களோட என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த டைம் அதிகமாக இருக்கு, மக்கள் எல்லாமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில 95% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, 5% மட்டும் நிறைவேற்றிட்டு நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்ன அப்படிங்கறத இந்த அரசு வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சு கொடுக்கல, அதை நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேசிருந்தது. அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதாவது மோடிஜி அவர்களோட தலைமையில நாங்க இருக்கோம், எங்களோட மோடியோட ஆசீர்வாதத்தோட எங்களோட என்டிஏ கூட்டணி வந்து அமையும், இது வந்து மோடி அவர்களை எங்களுக்கு உற்சாகமா பின்னாடி நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு தனி தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்ததும் அப்படியே உடனே மோடிஜி அவர்கள் வந்து தலையப்படி குனிஞ்சு ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டமே இன்னைக்கு வந்து ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல விதமாக பல அரசியல் நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னா பழனிசாமி அவர்கள் தான். துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுல இன்னும் அவங்களோட என்டிஏ கூட்டணியில் அறிவிக்கல. இருந்தாலும் தொகுதி பங்கீடு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாராவது எந்தெந்த தொகுதியில நிற்க போறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்க, மொத்தம் 234 தொகுதியில் எத்தனை தொகுதிகள்லாம் பிரிச்சு கொடுக்க போறாங்க, யாராருக்கு என்னென்ன பவர்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். 2026 நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்க தேர்தலில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணியா அமையும், பலமான ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து பேசியிருக்காங்க. பிரஸ் மீட்ல கேட்கணும், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது லெஃப்ட் சைடுல வந்து அமமுக தலைவர் டிடிவி தினகரன், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், இவங்க 3 பேருமே வந்து பிரஸ் மீட்ல இருந்தாங்க. அப்போதைக்கு வந்து பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்போ கூட்டணி சொல்றீங்க, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா இதை தான் வந்து ஃபர்ஸ்டே நாங்க சொன்னோம், நாங்க அப்ப எங்களுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. இப்ப தமிழகத்தோட எதிர்காலத்தை வந்து நாங்க யோசிச்சு சிந்தனையில செஞ்சு ஒரு பலமான கூட்டணி வந்து உருவாக்கி இருக்கோம், இல்லைன்னு சொல்லலையே, எங்களுக்குள்ள பக்கம் இருந்ததுதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஜ்ல என்ன பேசினாரோ சேம் அதே பதில் தான் இங்க ரிப்பீட்டடா கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். உடனே ஆக்ரோஷமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, வைகோ எந்த அளவுக்கு பேசினாரு, ஏன் அவர் கூட கூட்டணி வைக்கலையா, அவர் பேச்சாத பேசா, அதெல்லாம் நீங்க உங்க டிவில வந்து காட்ட மாட்டீங்களே, இதை மட்டும் தான் அப்படியே எங்களுக்குள்ள 2 பேருக்கு பிரச்சனை இதை மட்டும் தானே சுட்டி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா பேசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஏதோ காதல சைடுல பேசினாரு, அது என்ன அப்படிங்கிறது கேப்சர் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த சிறப்பான தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் பரப்பு, அதாவது முதல் தேர்தல் பரப்பு மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும், வேற லெவலில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல இடங்கள்ல ட்ரோன்கள் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. பிரதமரோட வருகை இருக்கிறதுனால பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் பல இடத்துல தகுந்த பாதுகாப்புகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஏன் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மீட்டிங் முடிச்ச உடனே ரிட்டர்ன் வந்து டெல்லிக்கு புறப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து கொடுத்திருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 எப்படி அமைய போகுது, யார் வருவா, கேள்விக்குறி அந்த இடத்துல தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பலமான கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சார்பில் பிஜேபியோட கூட்டணியோட அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி.கே. வாசன், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமான என்டிஏ கூட்டணி இந்த சைடு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா திமுக மற்றும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்க. சரி ஓகே, நாம் தமிழர் எப்பொழுதுமே அவங்க கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது ராசா அப்படிங்கிற மாதிரி தான், வாய்ப்புல ராசா கூட்டணி எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, 234 தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் மட்டும் தான் இப்போ நாங்க மட்டும் தான் பண்ணுவோம்,
என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி நாங்க தான் பண்ணிக்குவோம், அந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு நின்றுட்டு இருக்காரு சீமான் அவர்கள். ஓகே, பிரேமலதா அவங்களோட கூட்டணியை இன்னும் அறிவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். தேமுதிகவோட கூட்டணிகள் யார் கூட என்ன அப்படிங்கறத இன்னும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் வரவில்லை. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. மிகப்பெரிய பலமா இருந்த ஏடிஎம்கேல இருந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில இணைஞ்சிட்டாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல பிரபலங்கள் முக்கிய கட்சி நிர்வாகிகள் எல்லாமே டிவிகேவிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி 36% வாக்குப்பதிவு கண்டிப்பா வந்து டிவிகே வந்து பெரும் 36% கம்மியே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புது கட்சி இந்த டைம் வருது. இந்த டைம் மக்கள் அதாவது இளைஞர்கள் யாரை வந்து விரும்புறாங்க அப்படிங்கறத இந்த டைம் எலெக்ஷன்ல போய் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் பலமான கட்சியா அப்படிங்கறதுல சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெரும்பாலான கூட்டணிகள் அமைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு நலத்திட்டம் ஒதுக்கினாலும் எது பண்ணாலும் கூட்டணிகள் ஆலோசிச்சுட்டு தான் பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சுயமா எதுவுமே சிந்திக்க முடியாது. சோ அதனால ஓட்டை பிரிக்கிறதுக்காகவே பல கட்சிகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது, எந்த கட்சி எதிர்கட்சியா அமைய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவு ஓட்டு போடுறதுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. 100% அதாவது 100% வாக்கு அப்படிங்கிறது பதிவாகணும். நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்களோட உரிமை. அதை யார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனா நம்மளோட வாக்கு நம்மளோட அந்த உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்கு போட்டாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு உங்களோட வாக்கை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் போடலாம். இல்ல விருப்பமே இல்லை அப்படின்னா நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனாச்சும் போடலாம். ஆனா வாக்களிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஜனநாயக கடமை அப்படின்னாலே அந்த வாக்கு அளிக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஊழல் நிறைந்த தமிழகத்துல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுல இது எல்லாத்தையும் தகர்த்துட்டு படிப்படியா குற்றங்களை வந்து கம்மி பண்ணி ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும். இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இலவசம்ங்கிற பேர்ல வந்து கண்டதெல்லாம் வாங்காம குடிக்க தண்ணி, படிக்க படிப்பு, இருக்க வீடு, இந்த மாதிரி இலவசத்தை வந்து மருத்துவம் அப்படிங்கறத எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து எதெல்லாம் இலவசமா வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பொருட்களை வந்து இலவசமா வாங்கிட்டு இந்த மருத்துவத்துக்கும் கல்விக்கு நீங்க செலவு பண்ற காசுக்கு என்னத்தை சொல்ல அப்படின்னு தான் சொல்ல இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது போன்ற தமிழ்நாடு அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சொல்றோம், அதை தெரிஞ்சுக்கங்க.